மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. இன்றைய நோ டாபிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 2-3 வாரங்களாக இந்த டாப்பிக்கை பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் அதற்கான சம்பவங்கள், அதற்கான விடயங்கள் கிடைக்கலை என்றதற்காக கொஞ்சம் தாமதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். சம்பவம் தான் இன்றைக்கு நாங்கள் நோ டாப்பிக்காக எடுத்திருக்கிறது. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் ரொம்ப இறுக்கமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உலக நாடுகள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய மக்கள் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வராங்க. கிட்டத்தட்ட இது கடந்த 47 ஆண்டுகளாக இல்லாத அளவு இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்கு. அதிகமான இடங்கள்ல இந்த போராட்டம் ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த போராட்டங்களை பொறுத்தவரையில 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தை வீதமும் அங்கு போராட்டம் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல 2017ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டுல 2 போராட்டங்கள் நடந்திருக்கிறது. எனவே இந்த போராட்டங்கள் அவ்வளவு தூரம் மக்களால் பேசப்படாத, உலக நாடுகளால் பேசப்படாத ஒரு போராட்டமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக பண்ணக்கூடிய போராட்டம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானினுடைய பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. இதனால மக்களுக்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. அரசுக்கு எதிரான அரசினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக இறுக்கமான ஒரு போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இதனால இந்த போராட்டங்கள்ல பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. காலையில நான் ஒரு பிபிசியினுடைய ஒரு அறிக்கையை பார்த்திருந்தேன். அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 2043 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக அந்த தகவல் சொல்லி இருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த போராட்டம் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு போராட்டமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மக்களினுடைய உயிரிழப்பை உலக நாடுகள் முழுமையாக கண்டித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முன்னதாக நடந்த போராட்டங்கள் சில மாகாணங்களை, சில மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நடந்திருக்கிறது. ஆனா இது நாடு பூராகும். அரசாங்கம் எல்லா விதமான தடைகளை போட்டும் இந்த மக்கள் வீதிக்கு இறங்கி வாழ முடியல, ரொம்ப இறுக்கமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற போராட்டத்துக்கு இறங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்துக்கு பிறகு, ஈரான் பலஸ்தீனை தாக்குனதுக்கு பிறகு, ஈரான் இஸ்ரேலை தாக்குனதுக்கு பிறகு, இஸ்ரேல் திருப்பி ஈரானை தாக்குனதுல இருந்து நிறைய விவகாரங்களை நாங்க பார்த்திருந்தோம்.